விடாமுயற்சி வந்துருமா சார்? இல்லை, அதுதான் பெரிய முயற்சியாக இருக்கு. அது இல்லாமல் போன வெள்ளிக்கிழமை அந்த படம் விடாமுயற்சி சென்சார் போகிறதாக ஒரு ஷெட்யூல் இருந்தது. அதன்படி அவங்க சென்சாருக்கு உண்மை என்னன்னா, லைக்கா வந்து ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, லண்டனில் இருக்கிற லைக்கா நிறுவனத்திலிருந்து 90% பணியாளர்களை வந்து வேலை நீக்கம் பண்ணுறாங்க. இந்த ஏற்கனவே விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் டவுனுங்கிற ஒரு படத்தினுடைய கதையை சுட்டு எடுத்ததுனால அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பி அந்த செட்டில்மெண்ட்டே இன்னும் நடக்கலை. படத்தில் ஆரம்பத்தில் சூர்யா வச்சு தான் கதைகள் எல்லாம் இது பண்ணி ஷூட்டிங் எல்லாம் போனாங்க. அதன் பிறகு ஏதோ ஒரு காரணம் சூர்யா வந்து அந்த படத்துலேருந்து விலகினார். அதன் பிறகு அருண் விஜய் வச்சு அந்த படம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா இன்டர்வியூலையும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விஷயமே ஒரு தவறான விஷயம், சூர்யாக்கு எனக்கு எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. அவர் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு எடுக்கிறப்ப, லைவ் லொக்கேஷன் எடுக்கிறப்ப அதில் நிறைய சிக்கல் இருக்குது. என்னுடைய பார்வை அதான் இந்த விவகாரத்தில் வந்து பாலா வந்து பொய் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னென்னா, வணங்கான் படத்தை வைத்து வணங்கான் படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாதா, சூர்யா வந்து ஒரு பெரிய ஹீரோ, இவர் கன்னியாகுமரியில் போய் விட்டோம்னா மொத்த தமிழ்நாடு கரண்ட் வந்துடும் உங்களுக்கு தெரியாதா? ஷூட்டிங் நடத்தின 15 நாள் கழிச்சு தான் இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? சூர்யா இன்னைக்கு தன்னை வந்து ஒரு அஜித் ரேஞ்சில், விஜய் ரேஞ்சில் தன்னை தானே கற்பனை பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேய் இங்கே வாடா. வணங்கான் படம் தான் இப்போது தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. பாலா அவர்களுடைய ஒவ்வொரு இன்டர்வியூஸுமே எல்லாருமே ரசித்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவில் இருந்திருக்காரு. பாலாவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? பாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான திரைக்கலைஞர். அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, சினிமா என்பதே இயக்குனருடைய மீடியம் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்திய சினிமா வந்து இயக்குனர்கள் கையிலிருந்து நடிகர்கள் கைக்குள்ளே போயிடுச்சு. பல ஆண்டுகளாக அதுக்கு தமிழ் சினிமாவும் விதிவிலக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல இயக்குனர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோக்களுடைய அடிமையாக தான் இருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை படம் எடுப்பவராக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராகத்தான் இயக்குனர்கள்லாம் இருக்காங்க காலம் காலமாகவே. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பாலா வந்து அந்த இயக்குனர், சினிமாங்கிறது இயக்குனருடைய மீடியா என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரி இயங்குகிற ஒரு இயக்குனராக பாலாவை நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நிறைய படப்பிடிப்பு தளங்களுக்கு போனீங்க அப்படின்னா ஹீரோ வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். இப்போ டைரக்டர் பக்கத்தில் வந்தால் கூட ஒரு மரியாதைக்கு கூட எந்திரிக்க மாட்டாங்க. டைரக்டர் வந்து நின்றுக்கிட்டே இவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் பாலா படப்பிடிப்புக்கு போனால் பாலா உட்காந்துருப்பார், ஹீரோ நின்றுக்கிட்டு இருப்பார். இதுதான் ஒரு பெரிய மாற்றம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க இயக்குனர் வந்து பாலா. அதே மாதிரி அவருடைய படங்களும் கூட பார்த்திங்கன்னா மற்றவர்கள் யோசிப்பதை விட வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் பாலாவுக்கு வந்து ஒரு தனித்த அடையாளத்தை கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு இயக்குனருக்குமே அந்த ஒவ்வொரு படமுமே வாழ்வா சாவா போராட்டம் தான். நீங்கள் முந்தைய காலத்தில் எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்தது வெற்றி படமா தோல்வி படமா, இதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம். ஆனால் பாலா பார்த்திங்கன்னா பல வெற்றி தோல்விகளை பார்த்தாலும் 25 வருடங்கள் கடந்து இன்னைக்கும் ஒரு பாலாவா அவர் நிற்கிறார் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அவருடைய தனித்தன்மை லேண்ட்மார்க் நிச்சயமா அதுதான் காரணமாக இருக்குது. இப்போ அவருடைய வணங்கான் படம் பழைய பாலாவை மறுபடியும் திருப்பி கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கா தமிழ் சினிமாவுக்கு? அதாவது பாலா அந்த நம்பிக்கை வந்து அந்த படத்தை பார்த்த சிலருக்கு ஏற்பட்டிருக்கு. அதான் அந்த படத்தை அவருக்கு நெருக்கமான சில பேர் வந்து பார்த்துருக்காங்க. அவர்கள் சொன்ன வாக்குமூலத்தின்படி இந்த படம் பாலாவுக்கு மீண்டும் ஒரு பழைய பேரை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மக்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஆரம்பத்தில் சூர்யா வச்சு தான் கதைகள் எல்லாம் இது பண்ணி ஷூட்டிங் எல்லாம் போனாங்க. அதன் பிறகு ஏதோ ஒரு காரணம் சூர்யா வந்து அந்த படத்துலேருந்து விலகினார். அதன் பிறகு அருண் விஜய் வச்சு அந்த படம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா இன்டர்வியூலையும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விஷயமே ஒரு தவறான விஷயம், சூர்யாக்கு எனக்கு எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. அவர் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு எடுக்கிறப்ப, லைவ் லொக்கேஷன் எடுக்கிறப்ப அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அதனால தான் நாங்கள் 2 பேரும் சுமூகமாக பேசி தான் அதிலிருந்து அவர் விலகினார் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது சரின்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதான் இந்த விவகாரத்தில் வந்து பாலா வந்து பொய் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னென்னா, வணங்கான் படத்தை சூர்யா ஹீரோவாகவும் சூர்யாவே தயாரிப்பாளராகவும் இருந்தாங்க. அதுதான் கன்னியாகுமரியில் படப்பிடிப்பு நடந்தது. அங்கே படப்பிடிப்பு நடக்கும்போது 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு ஏற்பட்டதால் ஒரு கட்டத்தில் அந்த படத்தில் இருந்து அவர் வெளியாகி அந்த படத்தையே ட்ராப் பண்ணிட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, படப்பிடிப்பில் பாலா நடந்து கொண்ட முறை அது வந்து ஹீரோ சூர்யாவுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. இன்னொரு பக்கம் இயக்குனர் பாலாவுடைய அணுகுமுறை தயாரிப்பாளர் சூர்யாவுக்கு உடன்பாடு இல்லை. அந்த 2 விஷயத்தினால தான் அந்த படமே ட்ராப் ஆகி
அதுக்கப்புறம் அருண் விஜய் வச்சு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அதே நேரம் சமீபத்தில் பாலாவுக்கு ஒரு விழா நடத்தப்பட்டது. அவருடைய 25 ஆண்டு கால திரையுலக பணியை பாராட்டி ஒரு விழா நடத்தினாங்க. அதுக்கு பல ஹீரோக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, சூர்யாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் காரணமாக சூர்யா வரமாட்டார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் சூர்யா அந்த விழாவுக்கு வந்தது மட்டும் இல்லை, அந்த விழாவை வந்து அழகாக சிறப்பித்து பாலாவுக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்தை காட்டிட்டு போனார். இது கூட ஒன்று உண்மையிலேயே பாலா தன்னோட நடந்து கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் அவர் மன்னித்து மறந்து ஒரு பழைய நட்புறவுக்கு மாறி இருக்கலாம். அல்லது இப்போ கங்குவா பட விவகாரத்தில் சூர்யாவுடைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணுவதற்கு இந்த இதை அவர் பயன்படுத்தியிருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கலாமே. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாவுக்கும் பாலாவுக்குமான அந்த முரண்பாடு அந்த மேடையில் அது மாறி வந்து ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த கசப்பான சம்பவங்களை மீண்டும் பேசி மீண்டும் அந்த உறவு சிக்கலாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு பாலா வந்து தள்ளப்பட்டிருக்கார். அப்படி தான் அந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதே நேரம் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலாவுடைய திரைக்கதையாக தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா சூர்யாவை வைத்து வணங்கான் படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாதா சூர்யா வந்து ஒரு பெரிய ஹீரோ, இவர் கன்னியாகுமரியில் போய் விட்டோம்னா மொத்த தமிழ்நாடு திரண்டு வந்துடும் உங்களுக்கு தெரியாதா? ஷூட்டிங் நடத்தின 15 நாள் கழித்து தான் இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா சூர்யாவை விட மக்கள் செல்வாக்கு மிக்க நடிகர்கள் வந்து அஜித், விஜய் போன்றவர்கள் தான். ரஜினிகாந்த் இருக்கார், கமல்ஹாசன் இருக்கார். அவர்கள் படங்கள் எல்லாம் எங்கேயுமே அவுட்டோரில் எல்லாம் ஷூட்டிங் நடந்தது. சிவகார்த்திகேயன் படம் சிவகார்த்திகேயன் படம் நடந்தது இல்லையா? சிம்பு படம் நடந்தது இல்லையா? தனுஷ் படம் நடந்தது இல்லையா? எப்பயுமே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுன்னா ஒரு 50-100 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி ஒரே ஷாட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது கடுப்பாகி கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் படப்பிடிப்பு தலங்களில் நடக்கிறது. அதனால் அப்படி சூர்யாவை பார்க்க அப்படியே மொத்த பேரும் திரண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு ஷூட்டிங்கே நடத்த முடியல அப்படிங்கிறதெல்லாம் பாலா சொன்ன ஒரு பொய்யாகத்தான் நான் பார்க்குறேன். மற்றதில் அது உண்மை இல்லை. மீண்டும் சூர்யாவும் பாலாவும் இணைந்து படம் பண்ணுவாங்களா சார்? அதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு வந்து நிச்சயமாக வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்பயுமே சினிமாவில் உள்ள ஒரு பெரிய இந்த சூர்யா பாலாவை தவிர்த்துட்டு சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நம்மளுடைய பழைய வாழ்க்கை தெரிந்தவர்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு சினிமாக்காரங்க வந்து ரொம்ப தயங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்குது, ஒரு உயரம் கிடைக்குதுன்னா அதை அடைந்த பிறகு அவர்கள் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? தன் பழைய வாழ்க்கை தெரிந்தவர்களுடைய நட்பை வந்து துண்டிப்பது தான். என்னன்னா இப்போ ஒருத்தரோட வாடா படம்னு பேசியிருப்பாங்க, இவர் திடீர்னு ஒரு பெரிய ஹீரோவா மாறினதுக்கப்புறம் இவர் அதே மாதிரி வாடா படம்னு தானே கூப்பிடுவார். அது வந்து இவருக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்கும். அதனால முதல் வேலையாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாலாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு நந்தா படத்தில் வந்து ஒரு ரீலைஃப் கொடுத்தாரு, அதனால அவர் மீது அன்போடு இருந்தார். இப்போ 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்பட்டுருச்சு. ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, சூர்யா இன்னைக்கு தன்னை வந்து ஒரு அஜித் ரேஞ்சில், விஜய் ரேஞ்சில் தன்னை தானே கற்பனை பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேய் இங்கே வாடா, நில்றா, இங்கே பாடுறா, இங்கே நடடா அப்படின்னு சொல்கிறத வந்து அவரால் ஏற்க முடியாது. என்னதான் நமக்கு ஒரு ரீலைஃப் கொடுத்த இயக்குனராக இருந்தாலும் ஒரு பொது இடத்தில் படப்பிடிப்பு தளத்தில் இந்த மாதிரி பேசுவதை அவரால் வந்து இந்த கட்டத்தில் வந்து ஏற்றுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி மீண்டும் பாலாவோடு அவர் இணைவார்? அதனால் எனக்கு தெரிஞ்சு எந்த காலத்திலும் சூர்யா வந்து பாலாவுடைய இயக்கத்தில் நடிக்க மாட்டார். அதே நேரம் அன்றைக்கு நடந்த சம்பவத்துக்கு பிறகு இவர்கள் நட்பு ரீதியாக அந்த நட்பு தொடர்வதற்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அந்த உள்ளன்போடு இந்த சம்பவத்துக்கு முன்னால் வந்து அவங்க எந்த அளவுக்கு உள்ளன்போடு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இந்த உடைந்து போன பாத்திரம் ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி அப்படி பட்டும் படாமல் இவர்களுடைய நட்பு தொடர்வதற்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஹீரோயினை கை நீட்டி அடிச்சாரா அப்படின்றது நீண்ட காலமாக எல்லாருமே பேசுகிறாங்க. இன்னைக்கு அவரே ஒரு விளக்கமும் கொடுத்துறாரு என்ன சந்தர்ப்பத்தில் நடந்துச்சு அப்படின்னு. இதே மாதிரி அஜித் அவர்களுக்கும் வந்து அவர் படத்தில் அவருக்கான கதைகள்லாம் எழுதிட்டாரு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அவர் வேணான்னு சொல்லி அஜித் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா அந்த ஹீரோயினை இவர் கை நீட்டி அடித்தாரா அப்படிங்கிறது தெரியாது. அதே நேரம் என்னென்னா அந்த நடிகை மமிதா பைஜு வணங்கான் படத்திலிருந்து விலகியதற்கு பாலா இந்த மாதிரி பண்ணது தான் காரணம்ங்கிறது அவங்களே வெளியில சொல்லி தான் இது செய்தியா மாறினது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாலா என்ன சொல்றாரு, நான் அடிக்கலை, வெறுமனே கை ஓங்கினேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்போ பாருங்க, இது ரெண்டுமே இருவருடைய வெர்ஷன். ஒருத்தவங்க வந்து அவர் அடிச்சாருன்னு சொல்றாங்க, அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. இவர் வந்து அடிக்கலை அப்படிங்கிறாரு. அதனால என்னன்னா என்ன உண்மை என்பது அந்த இடத்தில் இருந்தவர்களுக்கும் இவங்களுக்கு தான் தெரியும். இதில் யாரோ ஒருவர் பொய் சொல்கிறார் அல்லது யாரோ ஒருவர் மிகைப்படுத்தி சொல்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் இந்த விவகாரத்தில். அதே நேரம் இந்த நான் கடவுள் விவகாரத்தில் அஜித்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டு
ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அன்றைக்கு பாலாவும் அந்த இடத்துல இருந்தார், அதுதான் உண்மை. ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அது இன்றைக்கு வந்து அஜித் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறாரு, இந்த நேரத்தில் நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது, அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாதுங்கிறதுனாலே என்னவோ அப்போ வந்து அஜித் வர்றதுக்கு முன்னாலே நான் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு அவர் சொல்கிறாரு. பட் அதிலும் கூட உண்மை இல்லை. விடாமுயற்சி வந்துருமா சார்? இல்லை, அதுதான் பெரிய முயற்சியா முயற்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஆரம்பத்தில் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி தான் சில போஸ்டர்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் ரிலீஸ்லேயும் சரி, சிங்கிள் வரப்போகுதுங்கிற அந்த போஸ்டர்லையும் சரி, பொங்கல் ரிலீஸுங்கிறது அவங்க போடவே இல்லை. அது இல்லாமல் போன வெள்ளிக்கிழமை அந்த படம் விடாமுயற்சி சென்சார் போகிறதாக ஒரு ஷெட்யூல் இருந்தது. அதன்படி அவங்க சென்சாருக்கு அனுப்பவும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே வெளிநாடுகளில் பட ரிலீஸுக்கு 2 வாரத்துக்கு முன்னே ரிலீஸ் பண்ண சென்சார் பண்ணணும். அப்போ தான் அங்கே படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்படியா நெருக்கடியான சூழ்நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகாது பொங்கலுக்கு, இவங்களே தள்ளி வர போகிறாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு பெரிய பேனரோட படம் வெளியே வருது, குறிப்பாக ரெட் ஜெயின் மாதிரியான ஒரு இதில் வெளியே வருது அப்படின்னா மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் வெளியே வர்றது கொஞ்சம் யோசிப்பாங்க, வியாபாரம் பாதிக்குமா, தேட்டர் கிடைக்காம போயிடும் அப்படின்னு. ஆனால் வணங்கான் வெளியே வருது இல்லையா, அது எந்த சிக்கலை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நல்ல கேள்வி அது. ஏன்னா ரெட் ஜெயின் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னால மற்ற படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு தயக்கம் நிலவுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரெட் ஜெயின்ட் வந்து அவர்கள் வெளியிடுகிற படத்துக்கு அதிக தியேட்டர்கள் வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த வசூல் சென்டர்னு சொல்லுவாங்க, கலெக்ஷன் சென்டர் சில தியேட்டர் இருக்குது, அது எல்லாத்தையுமே அவங்க பிடிச்சிருவாங்க. அப்புறம் இப்போ ஒரு சத்யம் தியேட்டர் மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பெரிய ஸ்க்ரீன் எல்லாமே அவங்க படத்துக்கு எடுத்துருவாங்க. அப்புறம் வேறு படம் வந்துச்சுன்னா சின்ன ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். அதனாலேயே பல படங்கள் என்ன பண்ணுவாங்க, ரெட் ஜெயின் படம் ரிலீஸ் ஆகுதுனால அப்படி பேக் அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி வணங்கான் படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வணங்கான் வந்து பாலாவுடைய படம், இந்த படத்தை ரெட் ஜெயின் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலா வந்து தெரியும், அவர் ஒரு கராரான இயக்குனர், இதில் ஏதாவது இவங்க கை வச்சாங்க அப்படின்னா அவர் வந்து கடுமையாக ரியாக்ட் பண்ணுவார். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால இப்போ ரெட் ஜெயின் வந்து அடக்கி வாசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தைரியத்தில் தான் வணங்கான அவங்க வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வணங்கான் படத்தினுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, அவருக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் அவருடைய படம் ராஜா கிளின்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும், போன வாரம் வந்தது. அந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க தியேட்டர் எடுத்து கொடுத்தது ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் தான். அதனால் இப்போ இவருடைய படங்கிறதுனாலே இவங்க பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் விட்டுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சங்கருக்கும் லைக்காவுக்கும் என்ன சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, லைக்கா வந்து ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, லண்டனில் இருக்கிற லைக்கா நிறுவனத்திலிருந்து 90% பணியாளர்களை வந்து வேலை நீக்கம் பண்ணுறாங்க. இந்த ஜனவரி இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. அது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்லே எதிரொலிக்குது. அதனால தான் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குதுல்ல, இந்த பொருளாதார பிரச்சனையும் அடக்கம். ஏற்கனவே விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டவுனுங்கிற ஒரு படத்தினுடைய கதையை சுட்டு எடுத்ததுனால அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பி அந்த செட்டில்மெண்ட்டே இன்னும் நடக்கலை. 100 கோடியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 30 கோடிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் அந்த 30 கோடியை கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட இன்றைக்கி ஃபண்டு கிடையாது. அதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது வழக்கமாக ஒரு ஃபண்டு வரும். ஆனால் இங்கே என்னென்னா தமிழ்நாடு தியேட்டருக்களை இலவச ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷனில் ரெட் ஜெயினுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரெட் ஜெயின்கிட்டேருந்து இவங்களுக்கு பணம் வராது. ஓவர்சீஸும் பார்த்தீங்கன்னா இவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்போ அங்கேயும் இவங்களுக்கு பணம் வராது. அதனால் இப்படி ஒரு சிக்கலில் அவங்க இருக்காங்க. இதுக்கு இடையில இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியன் 3 படத்தை நம்ம வந்து முடிச்சு ரிலீஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியன் 3 படத்தை முடிப்பதற்கு சங்கர் வந்து கிட்டத்தட்ட 60 கோடியிலேருந்து 80 கோடி ரூபா இருந்தால் தான் படத்தை முடிக்க முடியும்னு அவர் சொல்கிறாரு. அந்த 80 கோடியில் சங்கருடைய 35 கோடி சம்பளமும் அடக்கம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் சம்பளம்லாம் தரமாட்டோம், போன படம் எங்களுக்கு நஷ்டம், அதனால் நீங்கள் சம்பளம் இல்லாமல் இந்த படத்தை ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சங்கர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இதுக்கு இடையில இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இது வரைக்கும் எடுத்ததை எங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு கேட்குறாங்க லைக்கா. சங்கர்கிட்ட அப்படி ஒரு வழக்கமே இல்லை, அது ரொம்ப தவறானது. ஆனால் சங்கர் காலங்காலமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால நான் வந்து அந்த மாதிரி போட்டு காட்ட மாட்டேன்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இந்த விவகாரங்களை முன்வைத்து கவுன்சிலில் என்னன்னா, இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு ரெட்டு போடுங்கன்ட்டு இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேம் சேஞ்சர் சங்கருடைய படம், அந்த படத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினா சங்கர் இறங்கி வருவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு ரெட் ஜெயிண்ட் துணையோடு
இன்னும் சொல்லப்போனால் இந்த விவகாரத்தில் ரெட் ஜெயண்டே பேக்கிங்கில் இருந்து இந்த விவகாரத்தை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமா, ரெண்டுலேயும் உங்களுடைய பார்வையை முன் வச்சிங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.